அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக இபிஎஸ் தான் தொடர வேண்டும் என விருப்பம். அப்போதுதான் திமுகவுக்கும் வேலை சுலபமாக இருக்கும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார். உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க, என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும்போது சொன்னேன், முழு மனதோடு சொல்கின்றேன், உள்ள அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன், உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பானோ இல்லையா நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நல்லா இருக்கியாப்பா, பசங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்களா, தலைவர் அறிக்கை பார்த்தீங்களா, கூட்டத்துக்கு போனோமா, என்னைக்கு கூட்டம், முரசொலி வாங்கினியா, எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அப்படி என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அப்படிதான் பேசுவோம். இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யாருக்கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறத அவன் போட்டியே.